பார்வதீபதையே மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம். வாழ்க்கையில கஷ்டப்படாதவனே கிடையாது. கீழேந்து போவோமா, பிச்சைக்காரன் இருக்கான், பிக்ஷை எடுக்கிறான். அவனுக்கு அன்னைக்கு பிக்ஷை எடுத்தாதான் சாப்பாடு. அன்னைக்கு கிடைக்கலன்னா அவனுக்கு பட்னி தான். அடுத்த கேட்டகரிக்கு போறோம். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், ஆனா அவன் கஷ்டம் தீரல. அடுத்த மிடில் கிளாஸுக்கு போறோம். கடனை வாங்கியான்னு பந்தாவா வாழ்ந்துட்டு அவன் கஷ்டம் போகல. கடைசியா போறோம் பெரிய கோடீஸ்வரர், செல்வ சீமான். அவரை போய் கேட்டேன்னா அவருக்கும் கஷ்டம் போகல. அவருக்கு என்ன கஷ்டம்னா, இத்தனை செல்வங்களையும் பராமரிக்கிறதே அவருக்கு பெரிய கஷ்டம். சரி, இவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் இருக்கு. கஷ்டம் இல்லாதவனே கிடையாது சார். கஷ்டம் இல்லாம யாரான் சந்தோஷமா வாழ்ந்தான்னு சொன்னான்னா கலிபுருஷன் இந்த பூலோகத்துல இருக்க மாட்டான், அவன் போயிடுவான். ஏன் அப்படின்னா, இந்த கஷ்டங்கள் தீரணும். அதுக்கு என்னென்ன பண்ணலாம், எதை சொன்னா தீரும், எந்த மருந்தை சாப்பிட்டா வியாதி தீரும். அதே மாதிரி கதை தான். ஒரு டாக்டர்கிட்ட காலையில காமிச்சிருப்பார், அவர் கொடுத்த மருந்தையும் ஒழுங்கா சாப்பிடல. அதுக்குள்ள சாயந்தரம் ஒரு டாக்டர்கிட்ட போவான், அவர் கொடுத்ததையும் சாப்பிடாம 2 நாள் கழிச்சு வேற ஒரு டாக்டர்கிட்ட போவான். எப்படி இவனுக்கு உடம்பு தெரியா போகும்? ஒருத்தர் சொல்றத கேட்கணும், ஒன்னும் கேட்கல. இதே மாதிரிதான் கஷ்டங்கள். அவனுக்கு கஷ்டம் எப்படி சார் தீரும்? என்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்த்து வந்த சொன்னேன், உங்க பையனுக்கு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகும், இங்க பொறுமையா இருக்கும் அப்படின்னு. என்கிட்ட பார்த்துட்டு போனாரா, அடுத்த ஒரு ஜோசியர்கிட்ட போனார். அப்படி ஜோசியரை மாறி போனான். எல்லாருமே ஒன்னாதான் சொன்னான், நம்பிக்கை வேண்டும். அடுத்தது, இந்த கஷ்டம் தீர என்ன பண்ணணும்? சுவாமி, நான் பரம முருக பக்தன், நான் என்ன பண்ணணும்? சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் குதவும் செங்கதிர்வேலோன். கந்த சஷ்டி சொல்லுப்பா, நீ உன் கஷ்டம் தீரும். சாமி, எனக்கு படிக்க தெரியாது. இப்பெல்லாம் செல்லுல நிறைய வந்துருச்சு. பக்கத்துல இருக்கிறவன கேளுங்க, எப்படி போடணும்னு காதுல போட்டு கேளுங்க, டெய்லி கேளுங்க, மனப்பாடம் ஆயிடும். அப்புறம் நடந்து போகும்போதெல்லாம் சொல்லின்னு போவேன், முருகன் உங்களுடன் வருவான். சாமி, நான் பரம சிவபக்தன், நான் என்ன பண்றது? என் கஷ்டம் தீரணும். மனசார நினைங்க சார். நீங்க உங்களை வேஷமே போட வேண்டாம், தீபதி இட வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். கேளு. முதல்ல சிவபுராணத்துல சொல்லாது ஒண்ணுமே கிடையாது. நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்கால்தால் வாழ்க சொல்றோமா? என் நெஞ்சில எப்போதும் இல்லா சிவபெருமானேங்கிறேன். அப்புறம் எப்படி உனக்கு கஷ்டம் வரும்? பக்தியா ஒரு நிமிஷமான இருக்கணும். சுவாமி, காலையில எழுந்தோன்னு கேட்கணும், இன்றைய பொழுது நல்லபடியா போகணும்டா. கேட்டாலே வந்துருவார். அடுத்தது, நான் சுவாமி, நான் பயங்கர திருப்பதி வெங்கடேச பெருமாளுடைய பக்தன். பெருமாள் எனக்கு உயிர். பாண்டுரங்க பக்தன். என்ன பண்றது? ஒன்னும் கிடையாது. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேளு, அதுவும் தெரியலையா? கோவிந்தா ஹரே கோவிந்தா, வெங்கடரமணா கோவிந்தா, பாண்டுரங்கா கோவிந்தா, பண்டரிநாதா கோவிந்தா. கேளுங்க சார், சங்கீதத்தை காதுல. எப்படி உங்க உணர்வுகள்லாம் மாறும் பாருங்க. கஷ்டம்னு சொல்லிட்டே இருக்கு 24 மணி நேரமும். அதை விட்டு வெளியில வாங்க, கண்டிப்பா மாறும், கண்டிப்பா மாறும். தெய்வத்துக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அது நம்மளை காப்பாற்றும். அடுத்ததாக, சுவாமி, இதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்னே ஒண்ணு ஈஸியா சொல்லி கொடுங்க மந்திரம், என் கஷ்டம் போகணும் அப்படின்னா, பூலோகத்திலேயே எல்லா சுவாமியும் சொன்ன ஒரே மந்திரம், ராம 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 ராம்
ராம 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 ராம். என் ராமநாமத்தை சொல்லுங்கள், என் ஆஞ்சநேயன் வருவான். கலியுக புருஷன், கலியில வாழ்ந்துட்டு இருக்கார், ஜீவனாடியா இருக்கார், என் ஆஞ்சநேயன் வருவாயா. நீ சொல்லு. இந்த 2 எழுத்து சொல்ல முடியாதா? ராமானு கூப்பிட முடியாதா? ராமானு கூப்பிடுங்கோ, உங்க கஷ்டங்கள்லாம் தீரும், 1000 கஷ்டங்களும் தீரும். ஆத்துல சண்டை போட்டுட்டே இருப்பா, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ராமான்னு சொல்லுங்க, சண்டை போட்டு நிற்கவே ராமான்னு சொல்லுங்க, சண்டை நின்று போயிடும். இன்னைக்கு சாப்பாடு இல்லையே அப்படின்னு ஒரு பிக்ஷகாரன் கேட்கிறான்னு வச்சுங்களேன், அவன் ராமான்னு சொல்லிட்டான்னா என் ஆஞ்சநேயன் கொண்டு கொட்டிடுவான் அவனுக்கு. எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ, எங்கெல்லாம் ராமநாமத்தை சொல்கிறார்களோ, எங்கெல்லாம் என் ராமனை நினைக்கின்றார்களோ, அங்கெல்லாம் என் ஆஞ்சநேயன் நின்று சாப்பாடு போடுவான். என் ஆஞ்சநேயன் செய்வான். என் ஆஞ்சநேயன் இல்ல, நம்ப ஆஞ்சநேயன். கலியுகத்தின் தெய்வம், கண்கண்ட பிரத்யட்ச தெய்வம். இந்த காத்து ஓடுது இல்ல, இந்த காத்துக்கு அதிபதி அப்பா, ஆஞ்சநேயருடைய அப்பா வாயுகுமார். இந்த ஆஞ்சநேயருடைய மந்திரம் ராமநாமம். ராமநாமத்தை சொல்லுங்க, வேற எதுவும் சொல்ல வேண்டாம். நான் முருகர் பக்தர், அம்பாள் பக்தர், கந்த சட்டி எதுவுமே வேணாம் சார். 1000 கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு ஜீவ மந்திரம். ஜீவ மந்திரம். பீஷ்மாச்சாரியார் படுத்து கிடக்கார், அம்பு படுக்கையில படுத்திருக்கார். என்ன சொன்னா தெரியுமா? ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்திரநாம சத்யல்யம் ராம நாம வராரமே ஹரே ராம 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 ஹரே ஹரே. முதல்ல ராமனை தான் கூப்பிட்டான் கிருஷ்ணாவதாரத்திலே, பார்த்தீங்களா? அப்படி ஒரு பேர் அருமையான மந்திரம். கஷ்டமே கிடையாது சார். கஷ்டம் கஷ்டம் நீங்க சொல்லாதீங்க. காலையில எழுந்தோடனே ராமானு கூப்பிடுங்க. உட்கார்ந்தாலும் ராமன், நின்னாலும் ராமன், நடந்தாலும் ராமன், சாப்பிட்டாலும் ராமன், தூங்கினாலும் ராமன், என் சரீரம் அலைந்து திரைந்து ஓடினாலும் ராம் ராம் ராம். நான் பெரிய சித்தர், நான் இந்த தெய்வத்தை வழிபடுறேன், அந்த தெய்வத்தை வழிபடுறேன். எந்த தெய்வத்தை நீ வழிபட்டாலும் என் ராமன், என் ராம நாமம். ஒருவனுடைய ஆத்மா சென்று கொண்டிருக்கிறது. இது புராண கதை. அவன் பெரிய ராம பக்தன். கலியுகத்தில் என்ன தெரியுமா பண்ணா? அவன் பண்ணாத அட்டுமே கிடையாது. அவர் ஒரு உபன்யாசம் நடக்கிற இடத்துக்கு போனார். அங்க போனோடனே அவருக்கு யாரான ஏதான் பண்ணா இவர் கிண்டல் பண்ணிட்டே இருப்பார் உட்கார்ந்துட்டு. அவருக்கு வேற வேலை கிடையாது. இவன் சங்கீதம் பாடுறான் பாரு, நல்லாவே இல்லை, இவன் ஒரு உபன்யாசம் பண்றான், தப்பு தப்பா பண்றான், இப்படி குறை சொல்லிட்டே இருந்த பெரிய ஒருத்தர் உபன்யாசம் பண்ணார். உனக்கு ஒரு மந்திரம் சொல்லி தரேன், இந்த பாரு வந்துட்டாரு என்ன அப்படின்னு சொன்னான். ராமநாமத்தை சொல்லுனர். அதாவது ரொம்ப வேகமா பக்தியா போனாலும் நம்மளை கிண்டல் பண்ணுவான், மிடில்ல இருந்தாலும் நம்ம திமிரு பிடிச்சோன்னு சொல்லுவான், கீழே போனாலும் அட்டகாசமா போறான் பாரு அப்படின்பான், கேவலமா பேசுவோம். எப்படி நம்ம போறது? அப்ப இவன் என்ன பண்றான்? அவனுக்கு ஒரு குறுகிய காலத்துல ஒரு கஷ்டம் வந்தது. என்ன கஷ்டம் தெரியுமா? படுத்துட்டான், வியாதி வந்துருச்சு. ஏன்னா அவனுடைய கர்மவினை. அப்ப அவர் நண்பர் அவர்கிட்ட போய் சொல்றார், இவ்வளவு பேசுனீங்க அன்னைக்கு உபன்யாசத்துல, எல்லாத்திலையும் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டே இருந்தியே, கோவில்ல அவனாலும் ஒருத்தன் ஏதானு சாமிக்கு செஞ்சானா எல்லாம் கிண்டல் பண்ணியிருந்தியே, இப்ப பாத்தியா உன் கர்மவினை ஒன்னையே அடிச்சு விடுத்தேப்பா அப்படின்னார். நான் என்ன பண்றதுன்னு கேட்டான். ராமான் அன்னைக்கு சொன்னார் இல்லையா, அதை சொல்லுப்பா அப்படின்னா சொல்ல ஆரம்பித்தான். ராம் 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 சொன்னா.
அவன் உடம்பில் இருந்த அனைத்து வியாதிகளும் நிவர்த்தியாகிவிட்டது. அடுத்த நிமிடமே ராம பக்தனாக போனான். அவனுடைய ஆத்மா பூலோகத்திலே அவனுடைய கடமைகள் முடிந்து அவனுடைய வாழ்க்கை முடிந்தது. மேல போயிட்டு இருக்கான், தர்மலோகத்துல போய் நிக்கிறான். தர்மராஜா மண்டபத்துல நிக்கிறார். ஏன் இந்த நாமத்தை சொல்றேன்னா கஷ்டங்கள் போகும். தர்மராஜா கேட்கிறார், என்னடா பண்ணிட்டு வந்தேன்னு கேட்டார். சித்திரகுப்தன் சொல்றான், மகா பாவி இவன் அப்படின்னா, பூலோகத்துல செய்யக்கூடாத அத்தனை தப்புகளையும் செஞ்சவன் அப்படின்னா. சுவாமி ஒரே ஒரு புண்ணியம் பண்ணிட்டான் சுவாமி அப்படின்னார். என்ன பண்ணான்னார், ராமநாமத்தை ஒழித்தான் அப்படின்னார். ராம் ராம் சொன்னா அப்படின்னா அவனை முதல்ல விட்டுடுன்ட்டு. எவனொருவன் ராமநாமத்தை சொல்கிறானோ அவனே தர்மராஜா மண்டபத்திலே அவனுக்கு ஒரு நல்ல பதவி கிடைச்சிடும். இது நான் சொல்லல, புராணங்கள். என் ஆஞ்சநேயன் சொல்லிட்டு இருக்கான். 24 மணி நேரம்ல அவன் ஜீவ மந்திரமே அதான். அதனால எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தியாக வேண்டும். எல்லாருக்கும் பலவிதமான கஷ்டம். இந்த ராமநாமத்தை சொல்லுங்க. ராமநாம கேசட்லாம் நிறைய போட்டிருக்கா. ஆத்துல மெதுவா வச்சு ஒலிக்க விடுங்கோ. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. ராமநாமமே கஷ்டத்தை போக்கும். ஆன்மீக அன்பர்களே, எல்லோரும் ராமநாமத்தை டெய்லி சொல்லுங்க. நம்ம ஆத்மாவுக்கு பெரிய புண்ணியமே அதுதான். நம்ம ஆத்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பெரிய மந்திரம். அந்த ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் இருந்தால்தான் நீங்க ராமநாமத்தை சொல்ல முடியும். ஆஞ்சநேயர் பக்தனாக மாறுங்கள். ஆஞ்சநேயரே உங்களை ஐஷப்படுவார் ராமத்தை. அதனால ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் இந்த எல்லா கஷ்டங்களும் தீர ராமநாமத்தை சொல்லி வாழ்க்கையில் பலவிதமான சந்தோஷங்களை பெற்று பூலோகத்தில் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தோட நம்ம வைகுண்டத்தில் இருக்க வேண்டும். நம பார்வதி பதையே அரகர மகாதேவ்.